ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனிச்சிறப்பான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கான புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரத அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. உடலுக்கு குளுமை தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. மேலும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ தண்ணீர் வைங்க. இன்றைய தினம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சந்திர பகவானும் சனி பகவானும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மேலும் ராகு புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கை ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது. சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். இது தவிர உங்களுக்கு குரு பகவானின் பார்வை 10ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடத்தின் மீது விழுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அது எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே என்ன பேசினாலும் மற்றவங்க அதை கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனைகள் கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமைமிக்க நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சமுதாயத்திலேயே உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல மதிப்பான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் நீங்கள் பேசிய காரியங்களை சாதிக்க முடியுங்கனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூட சிறப்பாக கைகூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் பேசின போதுங்க சுபகாரியங்கள் ஏற்பாடுகள் சிறப்பாக முடிக்க முடியும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு உங்களோட உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பாங்க. அவருடைய உதவி கருத்தை நீங்கள் சிறப்பாக கைப்பற்ற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவங்க காத்திருப்பாங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது பண தேவைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க, நிம்மதி கிடைக்கும். உங்களது பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தொழில் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சண்டை சச்சரவுகள் இல்லாத கெத்தான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. அமைதி நிறைந்த நாள் இன்றைய தினம். சமுதாய பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு கூடும். உங்களுடைய ஐடியாக்கள் நிறைய பேர் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவாங்க. உங்களுக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களது வீட்டிலும் சரி, உங்கள் அலுவலக பணியிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி இன்னைக்கு கண்டிப்பாக சிறப்பாக உயருங்க. ஒரு ஸ்டெப்பாவது இன்னைக்கு மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. இன்றைய தினம் சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்க முடியும். உங்களால் வீட்டுக்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாகவும் கொஞ்சம் செல்வாக்கை நீங்கள் காட்ட முடியும் மற்றவங்க கிட்ட. மேலும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எந்த விதமான எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி அதை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதனால மனதினுடைய சக்தி கூடக்கூடிய இந்த நல்ல நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேகத்தை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா அச்சமற்ற தன்மை காரணமாக உங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்கும். இந்த மனசக்தியானது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் தந்தை மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். எனவே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. தொழில் துறையில உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனாக இருக்கும். உங்கள் தந்தையினுடைய ஆலோசனைகள் அதை சிறப்பாக கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள்
கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்ல. அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்ல அப்படின்னா வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள இன்றைய தினம் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு மத்த இடத்துல கிடைச்சாலும் உங்க காதலர் கூட அது இல்லாமல் போகலாம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில உங்களுடைய ரகசிய விவகாரங்களை நீங்க பர்ஃபெக்ட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. உங்க காதலரை பற்றி எந்த விதமான சூழ்நிலையும் நீங்க ரகசியங்களை கசிய விடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய வீட்டு வேலைகள் காரணமாக அதை சீக்கிரமா முடிக்கணுங்கிற ஒரு வேகம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவாகலாம். ஏன்னா வீட்டு வேலைகள் முடிக்கிறதுக்கு டைமிங் அதிகமாக எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் சந்தோஷம் அதிகரிக்கும். எங்கேயா டிராவல் பண்ணும்போதும் சரி, அல்லது வீட்டில் முக்கியமான பொருள் ஏதாவது வச்சிருக்கீங்கனாலும் சரி, அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய உடைமைகள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக உங்க பொருட்களை பாதுகாத்திட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட உங்க சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களை பற்றி சில தப்பான விஷயங்களை பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பரவ விடாமல் தடுவது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த தினம் மசாஜ் செஞ்சுக்கலாம். உங்களுடைய சிகை அலங்காரம் குறித்த ஆர்வம் இன்னைக்கு வேற லெவல்ல பெருகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எனவே மசாஜ் செய்யறது அல்லது அலங்காரம் செய்யறதுக்காக கொஞ்சம் நேரத்தை கூடுதலாக செலவிடக்கூடிய வாய்ப்புல இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆனா அதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதுக்காக நீங்க தாராளமாக நேரத்தை செலவிடலாம். திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட பொறுமை கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையிடம் ரகசியத்தை நீங்க பத்திரமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியங்க. கசிய விடாதீங்க. இந்த தினம் உங்க வாழ்க்கை தண்ணி கூட நீங்கள் அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இருங்க. மற்றபடி இன்னைக்கு சமுதாயத்துல உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் உண்டு, தொழில வெற்றிகள் உண்டு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கு, வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கு. எனவே பேச்சு திறமையின் மூலமாக உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் உங்களது காதல் வாழ்க்கையிலும் உங்களது இல்லற வாழ்க்கையிலும் அந்த பேச்சு திறமையை பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்றைய தினம் நீங்க உங்க பிரச்சனையை அணுகுவது நல்லதுங்க. நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தினை பெட்டரா மாத்துறதுக்கு நீங்க ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தாயார் மூலமாக அவர்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் அதை சிறப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா தேவைக்கேற்ப பண வரவுகள் சேருங்க. உங்க வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் கூடும். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் நினைச்ச சில காரியங்களை முடிக்கிறதுக்காக இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல்கள் ஏற்படலாம். காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகரமாக உங்க காரியங்களை முடிப்பீங்க. உங்க குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி நல்ல மகிழ்ச்சியாக உங்க குழந்தைகளை நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நாள் தினம் சந்தோஷமான ஒரு நாள். அலைச்சல்களை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு சக ஊழியர்கள் மூலமாக கிடைக்குங்க. ஒருவேளை கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும். உங்க உழைப்புக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கெத்தான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. ஆதரவு நிறைந்த நாள் இன்றைய தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.